முருங்கைக்கீரை போட்டு ஒரு கணவாய் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கணவாய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து கணவாயை போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து தேவை. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூனு, கறி மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோடு வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கணவாய் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது இருக்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அதோடு வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வேக வச்சுருந்த கணவாய் மீனை வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் தண்ணி ஊற்றி அரைச்சி இதோட வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து அலசி வச்சுருந்தா முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறோம். முருங்கைக்கீரை போட்டோடனையும் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். கொதிச்சிச்சின்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு. சூப்பராக இருக்கும். இந்த கணவாய் மீனோட முருங்கைக்கீரையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான் பாருங்கள், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.